Welcome to Easy Spoken English Lesson 9 by Free Learners Corner. இன்று நாங்கள் பார்க்க போகிறது இப்போதைக்கு எல்லாமே நன்றாக இருக்கின்றன. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு எனக்கு உதவி தேவையில்லை. இப்போதைக்கு எதுவும் மாறவில்லை. இப்போதைக்கு கடை மூடப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் இன்னும் பலர் எவ்வாறு மேஜிக் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இலகுவாக ஆங்கிலத்தில் பேசுவது என்று பார்க்க போகிறோம். நாங்கள் இன்று பயன்படுத்தும் மேஜிக் வேர்ட்ஸ் as of now. as of now. as of now என்றால் இப்போதைக்கு என்று கருத்துப்படும். as of now என்றால் இப்போதைக்கு. இப்பொழுது பார்ப்போம். as of now யூஸ் பண்ணி இரண்டு விதத்தில் எங்களுக்கு வசனங்களை உருவாக்க முடியும். முதலாவது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். as of now வசனத்தில் முன்னால் போட வேண்டும். as of now வசனத்தில் முன்னால் போட வேண்டும். அதாவது எழுவாய் பயனிலைகளுக்கு முன்னால் as of now சேர்த்தல். as of now we have no information. இப்போதைக்கு எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. இன்னொரு முறை இருக்கிறது. as of now வசனத்தில் கடைசியில் போட வேண்டும். அதாவது எழுவாய் பயனிலைகளுக்கு பின்னால் சப்ஜெக்ட் வேர்புக்கு பின்னால் as of now சேர்த்தல். we don't have a school as of now. இப்போதைக்கு எங்களுக்கு பள்ளி இல்லை. ஆகவே as of now முன்னாலும் உங்களுக்கு விரும்பினால் சேர்க்க முடியும், பின்னாலும் சேர்க்க முடியும். ஆனால் வழமையாக எல்லோரும் முன்னால் தான் சேர்ப்பார்கள். as of now I am free. இப்போதைக்கு நான் ஓய்வாக இருக்கிறேன். as of now there are no issues. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. as of now I am free. இப்போதைக்கு நான் ஓய்வாக இருக்கிறேன். as of now there are no issues. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே உங்களுக்கு விருப்பமான ஒரு வசனத்துக்கு முன்னால் as of now சேர்த்தால் சரி. there are no issues என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. as of now முன்னால் சேர்க்கும் போது இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று வசனம் மாறும். as of now we are waiting for the doctor. இப்போதைக்கு நாங்கள் டாக்டருக்காக காத்திருக்கிறோம். as of now the shop is closed. இப்போதைக்கு கடை மூடப்பட்டுள்ளது. ஆகவே the shop is closed என்றால் கடை மூடப்பட்டிருக்கிறது. as of now முன்னால் சேர்க்கும் போது இப்போதைக்கு கடை மூடப்பட்டிருக்கிறது. as of now petrol is not available. இப்போதைக்கு பெட்ரோல் கிடைக்கவில்லை. available என்றால் கிடைக்கப்பெறுதல். இப்போதைக்கு பெட்ரோல் கிடைக்கவில்லை. as of now exams are postponed. இப்போதைக்கு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன அல்லது பிற்போடப்பட்டுள்ளன. as of now exams are postponed. இப்போதைக்கு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன அல்லது பிற்போடப்பட்டுள்ளன. as of now I don't need help. இப்போதைக்கு எனக்கு உதவி தேவையில்லை. இங்கு I don't need help என்றால் எனக்கு உதவி தேவையில்லை. as of now முன்னால் சேர்க்கும் போது இப்போதைக்கு எனக்கு உதவி தேவையில்லை. as of now nothing has changed. இப்போதைக்கு எதுவும் மாறவில்லை. as of now nothing has changed. இப்போதைக்கு எதுவும் மாறவில்லை. as of now the rain has stopped. இப்போதைக்கு மழை நின்றுவிட்டது. as of now everything is fine. இப்போதைக்கு எல்லாமே நன்றாக இருக்கின்றன. as of now everything is fine. இப்போதைக்கு எல்லாமே நன்றாக இருக்கின்றன. as of now we don't have any homework. இப்போதைக்கு எங்களுக்கு வீட்டு வேலை இல்லை. இப்போதைக்கு எங்களுக்கு எந்த ஒரு வீட்டு வேலையும் இல்லை. as of now we don't have any homework. as of now I plan to stay home. இப்போதைக்கு வீட்டிலேயே இருக்க திட்டமிட்டிருக்கிறேன். as of now I plan நான் திட்டமிட்டிருக்கிறேன் to stay home. வீட்டிலேயே இருக்க. as of now I plan to stay home. as of now she works from home. she works from home என்றால் அவள் வீட்டிலிருந்து வேலை செய்கிறாள். as of now she works from home என்றால் இப்போதைக்கு அவள் வீட்டிலிருந்து வேலை செய்கிறாள். as of now they are studying. இப்போதைக்கு அவர்கள் படிக்கிறார்கள்
ஆகவே உங்களுக்கு விருப்பமான வசனத்திற்கு சப்ஜெக்ட் வேர்புள்ள விருப்பமான வசனத்துக்கு முன்னால் as of now சேர்த்து உங்களுக்கு விருப்பமான வசனங்களை பேசலாம். As of now, he has been waiting for 2 hours. இப்போதைக்கு அவர் 2 மணி நேரமாக காத்திருக்கிறார். As of now, my phone is charging. இப்போதைக்கு என் கைபேசி சார்ஜ் ஆகிக்கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு என் ஃபோன் சார்ஜ் ஆகிக்கொண்டிருக்கிறது. As of now, my phone is charging. இதை மாதிரியான பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், லைக் அண்ட் ஷேர். ஃப்ரீ லேர்னர்ஸ் கார்னர். எமது ஃப்ரீ லேர்னர்ஸ் கார்னர் யூடியூப் சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் கிராமர் லெசன்ஸை இலகுவாகவும் தெளிவாகவும் கற்றுக்கொள்ளலாம். எமது அடுத்த வீடியோவில் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ, என்ன நடந்தாலும் அமைதியாக இரு, என்ன நடந்தாலும் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன், என்ன நடந்தாலும் நான் உன்னை ஆதரிக்கிறேன், என்ன நடந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே, எப்படி இருந்தாலும் உன்னுடைய முடிவை எனக்கு தெரிவி. இது மட்டுமல்லாமல் இன்னும் பல எவ்வாறு இலகுவாக ஆங்கிலத்தில் பேசலாம் என்று எமது அடுத்த வீடியோவில் பார்க்கிறோம்.